வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் மாட்டு சந்தையில் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி விலை கேட்டு இந்த மாதிரி வீடியோலாம் இதுக்கு முன்னாடி இது வீடியோவில் போட்டிருக்கேன். அதையுமே பாருங்கள். உள்ளே போனீங்கன்னா நிறையா மாடு விலை கேட்டு போட்டதை பூராமே போட்டிருக்கேன். அதை முடிஞ்ச அளவு எல்லோரும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் மாடு பூராமே எக்கச்சக்கமான மாடுகளை எடுத்து போட்டிருக்கோம். மாடு இதெல்லாம் பால் மாடு நல்லா விலையெல்லாம் கேட்டால் 250 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லிக்கிருந்தார். எவ்வளோ குதிச்சு என்னான்னு தெரியல. இந்த மாடு கண்டு மாடு நல்லா மாடு பருவட்டு. இந்த காலங்கண்டு பார்த்தீங்கன்னா போகிறாள் வர்றாள் எல்லாத்தையுமே குத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆள்லாம் அடித்தாலுமே அவரை திரும்ப அந்த பயம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ரோசமான கண்டு தான். செறி அடிக்கிறது மனத்தைரியம் இதுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த கண்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த காலங்கண்டு எப்படியோ கால் உடஞ்சிருச்சு பாவம், அதையும் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நல்லாண்டா இருந்துச்சு பாவம், நல்லா கிறங்கி போச்சு. இந்த காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பு தோலுமாக இருந்துச்சு. டேப் அடிச்சுருந்தாங்க கும்பில். ஆனால் மாடு நல்லா கிறக்கம் நல்லா தெரியுது. மாடு நல்லா தான் இருந்துச்சு. வயசு ஓரளவுக்கு நல்லா வயசு தான். ஆனால் மஞ்சட்டில் இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா ஓரளவுக்கு வந்தனால தான் வச்சுருந்துருப்பாங்க. தும்மலே சாஞ்சிருந்துச்சு. இங்கிட்ட புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கலந்து தான் கிடந்துச்சு. நாட்டு மாட்டிலேருந்து ஜாதி மாடு எல்லாமே. இந்த காலெலாம் பாருங்கள், நல்லா தேரைக்கு பாருங்கள். மாடு சூப்பராக இருக்கு பாருங்கள். மாடு நாட்டு மாடு கேட்டேன். ஒரு 10 ரூபா 12 ரூபா பட்ஜெட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் அமையலை. விலைவாசி பூராமே கூடாதுன்னு சொல்லிக்கிருந்தாங்க. அதனால் நம்மளுக்கே ஒரு மாடு எடுக்க வேண்டிய இருக்குது. நாட்டு மாடு நம்மகிட்ட ஒரு வடத்து மாடு கிடக்குனால அந்த மாட்டுக்கு போட்டு ஓட்டுறதுக்கு இதுகளுக்கு உழவுக்கு இந்த மாதிரி போட்டு மாட்டுக்கு தயார் பண்ணுறக்காண்டி ஒரு மாடு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது ஒன்றும் மாடு அமையலை. பூராமே ரேட்டு கூட சொன்னனால எடுக்க முடியலை. அடுத்த வாரத்தில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்து எடுத்து நல்ல ஒரு மாடாக எடுத்து ஓட்டுவோம் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் மாப்பிள்ளை ஒருத்தர் ஒரு காலங்கண்டு எடுத்தாப்புல. இந்த வாரத்தில் நல்ல மாடாக தான் இருக்குது. நல்லபடியாக அவுத்து நல்லபடியாக வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இந்த காலெலாம் பார்த்தா கட்டை தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. மாடு நல்லா கணம் நல்லா வெயிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இது தும்மல் பாருங்கள், அரை தும்மலாக நல்லா இருக்குது. மாடு நல்லா சைனிங்கும் நல்லா இருந்துச்சு. மாடு பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. அந்த மாடு பூரா நல்ல மாடு எல்லாத்தையும் வருது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு. நல்லா ஓட்டி தான் விற்றுருக்காங்க. இதெல்லாம் நல்லா பருவட்டு தான். இந்த அங்கிட்டு கிடக்கிற மாடெலாம் விளையாட்டு மாடு வீடியோவே காமிச்சாங்க. அந்த மாடை பார்த்தேன். இந்த மாடை தான் வீடியோலாம் நல்லா விளாண்டுச்சு. 1.5 லட்ச ரூபாய்க்கு 1.10க்கு நம்ம எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. வீடியோவை பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பாவம் 2 வாடி வெளிவரத்தில் விளாடாமல் ஓடி போச்சுன்னு கோவத்தில் கொடுத்துட்டாங்கன்னாங்க. பரவாயில்ல. இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்க. மாடு நல்ல உடம்பு, நல்லா கணக்குனா காலையெல்லாம் நல்லா ராங்காக இருந்துச்சு. இந்த காலை நல்லா உடம்பு கட்டிலும் நல்லா மாடு பூராமே வர்ற மாடு பூரா நல்லாத்தே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டட்டின்னு இருந்துச்சு. நம்ம இடுப்புதே இருக்கும். ஆனால் கொம்பு பாருங்கள், நல்லா இருக்குது. மாடு நல்லா ஃபேன்சியாக நல்லா இருக்கும். நல்லா ஐட்டங்க தான். இந்த காலம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஒரு தலை செட்டு, நல்லா கொம்படி, இதுக்கெல்லாம் நல்லா காலை ராங்கு. அதனால் கொஞ்சம் நல்ல மாடு. மற்றபடியாக வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களும் அவுத்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. இந்த காலம் ஒரு 3 காலம் மொத்தமாக விற்றாங்க. அதில் தான் இது வந்தது. வெள்ளை ஒரு 2-3 ஐட்டம் இருந்துச்சு சேர்ந்தாப்பில். அதோட சேர்த்து கொடுத்துட்டாங்க. இந்த காலை இதெல்லாம் மாடு நல்லா தலை தான் கொஞ்சம் கொம்படி பத்தலை. மற்றபடியும் நல்ல மாடு. இதுவுமே கொஞ்சம் குட்டட்டின்னு தான் இருக்குது. இந்த நாட்டு மாட்டில் கொஞ்சம் பிறந்த அந்த டைப்பில் இருக்கு பாருங்க மாடு. இன்னும் கொஞ்சம் மாடு கட்டக்கை மாடு தான். இந்த மாடுமே பாருங்கள், நல்லா தலைலாம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். மூஞ்சி எல்லாமே பாருங்கள். ஆனால் நல்லா உடம்பு நல்லா இருக்குது. ஏர்வால்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த காலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டட்டின்னு தான் இருந்துச்சு. ஆனால் தலை எல்லாம் ஒரே இதாக இருக்கும். இது பக்கத்தில் இன்னொரு காலை கிடக்கும். அது இதை சேர்ந்த மாதிரியே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் குட்டை, அது கொஞ்சம் கைட்டு கூட. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஏரியாவில் இந்த மாதிரி மாடு நிறையா இருக்கும். இந்த காலை பார்த்தீங்கன்னா கொம்பு, இந்த மூஞ்சியை பாருங்கள், மூக்கு பாருங்கள், சின்ன மூக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்னதாக இருக்கும். வித்தியாசமாக இருக்குது அந்த மாடு. மூஞ்சிலேருந்து எல்லாமே. தலையை பாருங்களேன், கொம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் மாடு நல்லா உயரம் காங்கையன். ஆனால் வித்தியாசமான மாடு.
இந்த காலை 2-3 காலை கிடந்துச்சு மொத்தமாக. அப்படியே கொண்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க போல். அந்த கிடக்கு வரும் இங்கிட்டு கிடக்கு, லெஃப்ட் சைடில் கிடக்கு அந்த காளையம் பூராமே. நல்ல மாடு தான். இந்த காலம் ஒன்று நல்ல உடம்பு, நல்லா இருக்குது மாடு, சூப்பராக இருக்கும். மொத்தம் 1,50,000 ரூபா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 3 காளையும், அங்கிட்டு கிடந்தது எல்லாம் சேர்த்து. ஆனால் எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்றது தெரியலை. நல்லா உடம்பு பாருங்கள், நல்லா இருக்காது, சரியான அகலமாக இருக்குது பாருங்கள் மாடு. இந்த காலை சூப்பராக இருக்கும், நெத்தியில் லைட்டாக வெள்ளை, நல்லா இருந்துச்சு மாடு, சூப்பராக அழகாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அழகாத்தே இருக்குது மாடு, விற்றுப்புறாங்களே. வேறு ரெட்டத்துமில் சூப்பராக இருக்குது மாடு. பக்கத்தில் நெருங்க விடலை, அங்கே என்ன பண்ணேன்னு தெரியலையே. அப்புறம் இங்கே வந்தே வேலை பார்க்குறீங்க, அங்கே பார்த்து ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுருந்துருப்பாங்கல்ல. நல்லா நல்லா ஐட்டமாக தான் வருது. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது, என்ன காரணத்தில் கொடுத்தாங்க என்னான்ட்டு. நம்ம மாடுக்கு அவனை சொல்லி பாவம். நல்ல மாடு. மாடு பூரா இருக்குது. இந்த இதெல்லாம் பாருங்கள், மூஞ்சி இஞ்சி எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கொம்பு மட்டும் பத்தாமல் போயிடுச்சு மாட்டில். இன்னும் நல்லா இருக்கு பாருங்கள், சிந்து கிராஸு இனிமேல் என்னன்னு தெரியல, கொடுத்துட்டாங்க பாவம். இதெல்லாம் ஓரளவு கொம்படி நல்லா இருக்குது. இதெல்லாம் வெள்ளை கொம்படி பத்தலை மாட்டில், மொட்டை டீன் இருக்குது, உடம்பு நல்லா வளர்ப்பு. இந்த காலம்லாம் சூப்பராக இருக்குவாங்க, நல்லா லேசாக மரம் கிடக்கு, நல்லா தலையுமே ஓரளவுக்கு கொம்பு. மரமாட்டில் மேக்ஸிமம் கொம்படி பத்தாமல் இருங்க. அந்த காது ராவெல்லாம் கொம்புமே நல்லா இருந்துச்சு. மாடு பூரா இந்த மண்ணை குத்தி மொட்டையாக்கி விடுது கொம்புலாம் பூரா பாவம். அந்த பூரா நாட்டு மாடு ஜாதி மாடு எல்லாம் கிடக்கு மாற்றி நத்தியில் இல்லை. இங்கே வர மாடு இருக்குது, இதெல்லாம் சைஸுக்கு கொம்பை பாருங்கள், எத்தனைக்கான கொம்பாக இருக்குது. கொஞ்சம் நாள் மாடு கொம்பு பெருசாக இருந்தால் தானே மாடு பெருவட்டை நல்லா தெரியும். கொம்படி பத்தாவது மாடு தான் நிறையா வருதுங்க, என்ன காரணம்னு தெரியல பாவம். அப்போ உள்ள மாடுலாம் பார்த்தா, கடை மாட்டில் பார்த்தீங்கன்னா கொம்பு சரியான கொம்பாக இருக்கும், நம்ம கை தண்டியில் இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு கொம்பு மாடு பூரா. இப்போ குறைஞ்சிருச்சு போல், அப்புறம் குட்டையாக தான் இருக்குது கொம்பு. இந்த கண்ணில் அசைவு சுழி கிடக்கு, நல்லா கண்டு, நல்லா புள்ள நேரத்தில் அருமையாக இருக்கும், நல்லா கண்டு. எங்கே வந்தால் அசைவு சுழி, இதே அசைவு சுழி நாட்டு மாட்டில் பிறந்திருக்கும் போல். பூரா கண்டுகளாக தான் கிடந்துச்சு, நல்லா நல்லா கண்டுகளாக தான் கிடக்கு. நான் ஒரு கண்டு ஒன்று பார்த்தேன், 3500 ரூபாய்க்கு கேட்டேன். 3000 ரூபாய்க்கு கேட்டேன், 3300 முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் என்கிட்ட விலை வந்து 7000 ரூபா சொன்னாப்புல. சரி, இந்த இதெல்லாம் வாங்கி அறத்தும்லாம் நல்லாத்தே இருக்குது, ஆனால் காலம் கண்டுதேன். மாடு எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க, ஜாதி மாடு பூராமே நல்லா வளர்ப்பில் வருது. இந்த கண்டெலாம் பாருங்கள், நல்லா பால் குடி தும்மூரில் கிடக்கும் போல் அந்த கண்டு பாருங்க. இந்த இதெல்லாம் நல்லாத்தே இருக்குது, தலை மட்டும் கொஞ்சம் பத்தலை. மூக்கு நேரம் குத்திருக்க மாட்டாங்க அவ்வளோ பாவம். பசு மாடு இதெல்லாம் நல்லா வேகமாக இருக்குவாங்க மாடு, நம்மளை பார்த்தமே குத்த வந்துச்சு. காளை மாடு இந்த வாரத்தில் எக்கச்சக்கமாக தான் இருந்துச்சு. மாடு பூராமே நல்ல மாடு. அது இதெல்லாம் ஒரு 4 வல்ல 6 வல்ல இருக்கும். இந்த பூரா கிடக்குவாருங்க மாடு. சாயம் நல்ல மாடு வருது, ஆனால் விலைவாசி தான் கூட சொல்கிறாங்க. ஏன்னா வியாபாரி வெள்ளனாவே வாங்கி கட்டி போடுறாங்களா, அப்படி தான் கூட கொடுத்தே வாங்கியிருக்காப்புல மாப்பிள்ளலாம். என்ன பண்ணுறது, மதிய காட்டிலையும் கூடத்தே வாங்கியிருக்காப்புல. அந்த மாடு நல்லபடியாக வரணும், அதே பாவம். கண்டுதேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவுத்துற பார்த்துடலாம். இப்படி மேக்ஸிமம் ஒரு 2 வல்லு இந்த மாதிரி அவுக்காத மாடுகளாக கூட நல்ல மாடுகளை பார்த்து உயரம் தரணும் பார்த்து எடுத்திங்கன்னா, நல்ல மாடாக இருந்துச்சுன்னா மாடை வச்சு ஓட்டிக்கலாம். அது நிறைய காரணத்தினால குடிப்பாங்க, அதனால் வந்து எப்படி மாடு வருது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்டு அதே நிறையா கண்டு வந்துருந்துச்சு, 2 வல்லு 4 வல்லு. இந்த காலையை விற்று கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நல்ல காலை, கொம்பு கும்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன கொம்பு வந்து கொஞ்சம் கனம் பத்தலை மாட்டில். இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லா வளர்ப்பில் இருக்குது.
இங்கிட்டு எக்கச்சக்கமான காளையெல்லாம் கிடந்துச்சு. காளை மாடு பசு மாடுகளும் நல்லா கிடக்கு. காலங்கண்டு அந்த இதெல்லாம் கண்டு பாருங்களேன். ஆனால் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கிடமாட்டில் கண்டு அதெல்லாம் வாங்கியிருக்கலாம். கண்டு அப்புறம் பாருங்கள் எக்கச்சக்கமாக கிடக்க பார்த்தீங்களா. மாடுன்ட்டு வாங்கணும்னு நினச்சா 4 மணி 5 மணிக்கெலாம் அங்கே போயிருங்க. முடிஞ்ச அளவு நல்ல மாடு நல்லா கண்டா எடுத்துடலாம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா நல்லா தலை செட்டு நல்லா உயரம் எல்லாமே நல்லாத்தான் இருக்குது மாடு. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு மரக்காலை ஒன்று கிடக்க வருங்க. அது நல்லா அறத்தும்லாம் நல்லாத்தான் இருக்குது. மாடு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன அந்த மரக்காலை பொறுத்தளவில் நிறையா கொம்படி பற்றாமல் போயிருங்க. மற்றபடி அதாக இருக்குங்க. இதேமாதிரி அவுத்துருப்பாங்க போல். ஃபோன் நம்பர்லாம் எழுதியிருக்கு. இந்த அப்படி கண்டுகளை பார்த்து வாங்கலாம். இந்த இதெல்லாம் கொஞ்சம் குடும்பமாக போச்சு. இதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள். கொம்பெல்லாம் நல்லாத்தான் இருக்குது. பல்லு சேர்ந்தாலும் சேர்ந்துருக்கும் மாட்டில். இந்த வெள்ளை மரம் கிடக்கு. நல்லா மாடு நல்லா பொருட்டு வரும். ஆனால் கொம்படி பத்தலை. மாடு வரும் நல்லா மாடு எல்லாத்தையும் வருது. இந்த காளையை பாருங்க. என்னை பார்த்துட்டு எப்போ இதாக கொத்திச்சு. இதுக்கு பாருங்கள் கொம்பு. இதுதான் ஆயுதம். இப்படி இருக்கணும். நல்லா இருக்கும் மாட்டில். அப்படி இதான் கிடமாட்டில் பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காளையாத்தையும் முந்தி கிடக்கும். தலை பூரா இவ்வளோ ஒரு கொம்பில் தான் கிடக்கும். இப்போ தான் அந்த இதுகெல்லாம் காணோம். என்னன்னு தெரியல. நிறைய கிடமாட்டிலே இந்த மாதிரி காளையெல்லாம் காணோம். இந்த மாதிரி நல்லா ஹைட்டு வெயிட்டு நல்லா இருந்துச்சு மாடு. ஆனால் கருணை அடிச்சிருக்கும் போல். இந்த ரோமங்கள்லாம் கிடக்கு பாருங்க மாட்டில். அங்கிட்ட ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பால் கறந்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி மாடுகளை கொஞ்சம் கொஞ்சம் பாலை கறந்து கொண்டு போயிடுவாப்புல. வார சத்தையில் ஃபுல்லாமே அந்த மாதிரி கிடப்பாங்க. இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்ல நாட்டு மாடாக இருக்குது. நம்ம சைடில் இந்த இதெல்லாம் கண்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் பார்க்க. எங்கிட்டு கண்டு எடுக்கிறது வளர்க்கவே கஷ்டமாக இருக்குது. வர இல்லை எங்கிட்டு கண்டு எடுக்கிறது. நல்ல கிடையாது தான் இந்த கிடையாது. இந்த 2 காலங்கண்டு கிடக்கு. ஆனால் வேகம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டும் ஒன்று சொன்ன மாதிரி இருக்குது. வண்டி மாடு போட்டுக்கலாம். இன்னும் பூரா பாருங்கள் நாட்டு மாடும் காலங்கண்டு நிறையா கிடக்கும். சைடு பூராமே நல்லா நிறையா மாடு வந்துருந்துச்சு. அது மாதிரிலாம் பாருங்கள் நாட்டு மாடு நல்லா பைகம் மாடு இருக்கு பாருங்கள். மாடுமே ஓரளவுக்கு நல்லா புருவட்டு இருக்குது. இந்த ஜாதி மாடெலாம் அதெல்லாம் நல்லா கறந்துருக்கும் வயசில். இப்போ வயசு கூடி போச்சு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமை காலையில் லைவ் போட்டுருவோம். லைவை பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு நம்ம வீடியோ போட்டுருவோம். அதுக்கடுத்து புதன்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு 2வது வீடியோ போட்டுருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.